ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பறந்து போ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சாட்டா சொல்ல போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளியே போறாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட பையனான அன்புங்கிற பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா வீட்டில் பூட்டி வச்சுட்டு போயிடறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டில் தனியாக ஸ்கேட்டிங் போர்டு ஆடிட்டு பீஸா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தனியாக இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த மாதிரி வெளியே போய் விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும், அப்பா கூட வெளியே போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன பையனுக்கு அந்த ஆசை. அந்த ஆசைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போறாரு. அந்த வெளியே கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சில மக்களை மீட் பண்ணுறாங்க. மக்களை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கற்றுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைகள் ஆச்சு, அது எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஆகான்னு சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப் எதுன்னு தெரியாத மாதிரி போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய பாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 19 பாட்டு இருக்குன்னு டேரக்ட் சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டு எவ்வளோ சொல்லி எண்ணில், ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டு அடிக்கடி வருது. அது ரொம்ப நேரம் இல்லை, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வருது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸோட சூப்பராகவே வருது. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆகான்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு சிம்பிளான மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கும். மற்றபடியெல்லாம் மூவி ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்டிங், அந்த பையனோட ஆக்டிங் ஆகட்டும், ஹீரோ சிவாவோட ஆக்டிங் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இந்த 3 பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் எதுவும் பெருசாக இல்லை, ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.